ஹாய், திஸ் இஸ் லெட்டிஷியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை பேசிக் ஷார்ட்கட்ஸ்லாம் பார்க்கலன்னா ஒன்ஸ் அதை பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். √4/√3 மைனஸ் √3/√4. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எல்சிஎம் என்ன வரும்? 4 3s are 12. ஓகே, ஸோ 4 4s are 16 மைனஸ் 3 3s are 9. 4 மைனஸ் 3 பை √12 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 4 3s are ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போது 4 ரூட்லேருந்து வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். 2√3. இப்போ ஆன்சர் என்ன? 1/2√3. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். the value of √2 up to 3 decimal places கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். √2ஓட வேல்யூ என்ன? 1.414 தான். இது வந்து நம்ம லாங் டிவிஷனில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 1 1 is 1. ஓகே, பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சுட்டு 2 zeros போட்டுக்கலாம். 2 zeros போட்டுட்டு இங்கே 1 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 4 4 8 16 பேலன்ஸ் 1 8 9 9 to 6. ஸோ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 9 to 6 பேலன்ஸ் 4. இப்போ மறுபடியும் 2 0 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? 14 into 2 பண்ணணும். 28 வரும். 28 2 2 பண்ணோன்னா 4க்கு மேலே போயிடும். 400 மேலே போயிடும். இப்போ 1 1 தான் வரும். ஸோ 28 1 1னா 281. இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 10 3 9 1 1. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? அப் டு 3 டெசிமல் பிளேசஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த டெசிமல் பிளேஸும் வேணும். 141 into 2 282. இப்போ மறுபடியும் 2 zeros போட்டுக்கலாம். 282 4 4 பண்ணோன்னா 16 பேலன்ஸ் 1 9 32 பேலன்ஸ் 3 4 2s are 8 11 11296. ஒரு வேளை 5 போட்டால் என்ன வரும்னு பார்த்துக்கலாம். 5 2 10 12 41 14. இப்போ 14 போயிடுது. அப்போ ஆன்சர் 4 4 தான். இப்போ ஆன்சர் என்ன வந்தாச்சு? 1.414. அவ்வளோதான். இது உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே போட்டுருங்க. ஒரு வேலை தெரியலைன்னா டக்குன்னு என்ன பண்ணணும்? லாங் டிவிஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2√27 மைனஸ் √75 மைனஸ் ப்ளஸ் √12 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, 2√9 3s are 27 மைனஸ் 75 3 பண்ணோன்னா 2555. அப்போ 25 into 3 ப்ளஸ் 4 3s are 12. 2 9 வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். இந்த √3 அப்படியே இருக்கும். 25 வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். 4 வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். இப்போ என்ன ஆயாச்சு? 6√3 மைனஸ் 5√3 ப்ளஸ் 2√3. 6 minus 5 is 1. 1 plus 2 is 3. அப்போ ஆன்சர் என்ன? 3√3. அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பை ஹவு மச் டஸ் √12 plus √18 exceed √3 plus √2. கொஸ்டின் என்னென்னா, இந்த வேல்யூவை விட இது எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, எவ்வளோ கூடுதலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? √12 plus √18 மைனஸ் √3 plus √2. இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மைனஸ் போடுறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இது என்ன ஆகிடும்? √12 எப்படி எழுதிக்கலாம்? 4 3s are 4 வெளியே வரப்போ 2 ஆகிடும். 18 எப்படி எழுதிக்கலாம்? 9 2s are எழுதிக்கலாம். 9 வெளியே வரப்போ 3 ஆகிடும். மைனஸ் √3 வந்து √3ஆகவே தான் இருக்கும். இந்த ப்ராக்கெட்டை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் √2. 2√3 மைனஸ் 1√3 என்ன? 1√3. 3√2 மைனஸ் 1√2 ப்ளஸ் 2√2. இவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சிச்சு தானே? இது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இதை விட இது எவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
root 24 plus root 216 divided by root 96 is equal to root 24 எப்படி எழுதிக்கலாம் 12 2s ஆர்லாம் எழுத முடியாது ஏன்னா 12ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது 2ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்போ நம்ம யோசிக்கணும் வேறு எந்த காம்பினேஷனில் எழுதுனா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வெளியே எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்போ 6 4s are 24 அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் 2 root 6ன்னு எழுதிக்கலாம் கிளியர் தானே ஏன்னா 6 4s are 4 வந்து வெளியே வரப்போ 2 ஆகிடும் ஓகேவா அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 and 6 நமக்கு தெரியல அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே 1 0 8 2 5 4 2 2 7 3 9 ஓகே அப்போ ஒரு 4 எடுத்துக்கலாம் ஒரு 9 எடுத்துக்கலாம் அப்போ அது வெளியே வரப்போ என்ன ஆகிடும் ஒரு 2ஆ வெளியே வரும் அது மாதிரி இது வந்து ஒரு 3ஆ வெளியே வரும் மீதி என்னெல்லாம் இருக்குது ஒரு 2 இருக்குது ஒரு 3 இருக்குது அப்போ root 6 ஓகேவா கிளியர் தானே டிவைடட் பை 96 அந்த மாதிரி பண்ணி பார்த்துடலாம் 96 4k ட்ரை பண்ணலாம் 2 4s are 8 பேலன்ஸ் 1 4 4s are 16 இதுக்கப்புறம் 4 6 ஓகேவா அப்போது இது எத்தனை டைம்ஸ் வெளியே வரும் ஒரு 4 வெளியே வரப்போ ஒரு 2 வரும் இன்னொரு 4 வெளியே வரப்போ இன்னொரு 2 வரும் சேர்த்து 4 ஆகிடும் இன்ட்டு root 6 ஓகே நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாமா 2 root 6 plus 6 root 6 2 plus 6 is 8 root 6 divided by 4 root 6 ஆன்சர் என்ன 2 அவ்வளோதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இதுக்கு ரூட் 24 கண்டுபிடிச்சி இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக ஆன்சர் 2 தான் கிடைக்கும் ஆனால் வந்து நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் ஓகே இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் root 80 minus root 112 divided by root 45 minus 63 இப்போ 80 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்க்கலாமா 4க்கு பண்ணோன்னா 20 மறுபடி 4 பண்ணிக்கலாம் 5 ஓகே அப்போது 80யோட வேல்யூ என்ன 4 into 4 into 5 அப்போ ரூட்டுக்கு வெளியே வரப்போ என்ன ஆகும் இந்த 2 4க்கு பதிலாக ஒரு 4 வரும் root 5 4 root 5 மைனஸ் 112 பண்ணலாம் 112 பண்ணுறப்போ 4k போகும் ஏன்னா லாஸ்ட் 2 நம்பர்ஸ் 12 இருக்கிறனால ஸோ 2 4s are 8 பேலன்ஸ் 3 8 மறுபடியும் 4க்கு போகும் 7 அப்போது இது ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஆகிடும் 2 4க்கு பதிலாக ஒரு 4 வெளியே வந்துடும் அடுத்து என்ன இருக்குது root 45 45 என்ன 9 5s are 45 9 வெளியே வரப்போ இப்படி ஆகிடும் ஓகே 63 வந்து 9 7s are 63 9 வெளியே வரப்போ இந்த மாதிரி ஆகிடும் இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டர்லேருந்து ஒரு 4 காமனாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டோன்னா என்ன வரும் root 5 minus root 7 divided by root 5 minus root 7 இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா இப்போ ஆன்சர் என்ன 4/3 அவ்வளோதான் இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இஃப் 3 root 5 plus root of 125 is equal to 17.88 then find root 80 plus 6 root 5 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓகேவா இது 3 root 5 இது அப்படியே இருக்கட்டும் 125 ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோன்னா 5 2 5 ஓகே அப்போ 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 5 வெளியே வந்துடும் அப்போ 5 root 5 is equal to 17.88 8 root 5 is equal to 17.88 root 5 is equal to 17.88 divided by 8 ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாமா 1 2 times balance 1.18 மறுபடியும் 2 times balance 2 அப்புறம் 3 times அப்போ இதில் 24 வரும் பேலன்ஸ் 4 இருக்கும் 40 அப்போ 5 அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சாச்சு ரூட் 5ஓட வேல்யூ 2.235 இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ரூட் 80 ப்ளஸ் 6 root 5 ரூட் 80 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 80 ஃபஸ்ட்டு 4 பண்ணிக்கிட்டோன்னா 20 மறுபடி 4 பண்ணிட்டோன்னா 5 அப்போது ரூட் 80 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 4 root 5 plus 6 root 5 root 5 காமனாக எடுத்துட்டோன்னா 10 ஆகிடும் ஓகேவா ஏன்னா 4 plus 6 10 ஆகிடும் இப்போ ரூட் 5க்கு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது ஆன்சர் என்ன 22.35 அவ்வளோதான்
இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம இந்த மெத்தடில் தான் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம இது ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வேல்யூக்கு இது கொடுத்துட்டு இது கேட்குறப்போ இதுக்கு ரெண்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அப்போது நம்ம ஃபஸ்ட் இதை சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். √50 × √98. ஓகே, 50 அப்படியே எழுதிக்கலாம். 25 × 2, 25 வெளியே வரப்போ 5 ஆகிடும். ஓகேவா? 98 எப்படி எழுதலாம்? 2 பண்ணிட்டோன்னா 4 9 7 7. இப்போ 7 ஒரு 7 வெளியே வந்துடும். இந்த மாதிரி வந்தது. ஓகே, 35 × 2. ஏன் இன்ட்டு 2 போட்டோன்னு புரிஞ்சிச்சுல? √2 மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 ஆகிடும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 70. அவ்வளோதான், சிம்பிள். அதனால் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ப்ராப்ளம்க்கு எந்த மெத்தட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம லாங் டிவிஷன்லாம் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ டைம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். given √2 is equal to 1.414, then find the value of √8 plus 2 √32 minus 3 √128 plus 4 √25. ஓகே, ஃபஸ்ட்டு √8 எப்படி எழுதிக்கலாம்? 4 2s எழுதிக்கலாம். 4 வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 2 √2 ஆகிடும். ஓகே, 32 எப்படி எழுதிக்கலாம்? 16 2s 16 வெளியே வரப்போ 4 ஆகிடும். 3 128. இது 4னால போகும். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4 பண்ணோன்னா 3 2, மறுபடியும் இது 4ஆல் டிவைட் ஆகும் 8, மறுபடியும் இது 4ஆல் டிவைட் ஆகும் 2. ஓகே, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஒரு 4லேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 2, ஒரு 4லேருந்து ஒரு 2. அப்போ 2 4 8 எடுத்துக்கலாம். ஓகே, 8 வெளியே எடுத்துட்டோன்னா மீதி வந்து √2. 4 × 50 எப்படி எழுதிக்கலாம்? 25 × 2 எழுதிக்கலாம். 25னா அது வெளியே வரப்போ 5 ஆகிடும். √2. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 2 √2 plus 8 √2 minus 24 √2 plus 4 × 5 20 20 √2. சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மைனஸ் ப்ளஸ், அப்போ இது -4 ஆகிடும். 8 - 4 is 4, 2 + 4 is 6 √2. இப்போ நமக்கு √2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, 1.414. மல்டிப்ளை பண்ணிடலாமா? 24 2 8 24 2 1 8. இப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 8.484. அவ்வளோதான், சிம்பிள். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 3 √12 டிவைடட் பை 2 √28 டிவைடட் பை 2 √21 டிவைடட் பை 98 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய டிவைடை இன்டூவாக மாற்றிடலாம். ஓகே, 3 √12 டிவைடட் பை 2 √28 இன்டூ என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஓகே, டிவைடட் பை 2 √21. இப்போ எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? 12 எப்படி எழுதிக்கலாம்? 4 3s 4 ரூட்டுக்கு வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். அப்போ ஒரு 3 தான் இருக்கும். டிவைடட் பை 2 இன்டூ 28 எப்படி எழுதிக்கலாம்? 7 4s அப்போ 4 வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். √7 இன்டூ 98 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 2 பண்ணோன்னா 49. ஓகே, அப்போது 49 வெளியே வரப்போ என்ன ஆகிடும்? 7 7 √2 டிவைடட் பை 2 இன்டூ 21 வந்து நம்ம எப்படியுமே வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா அது 7 3s தான் வரும். அதில் எதுவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ வேணால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாமா? இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடுது. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுது. 2 2 தான் இருக்குது. வேறு √7 × √7 என்ன? 7. அப்போது இது ரெண்டும் சேர்த்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? ஏன்னா √7 × √7 தான் 7. இப்போ மீதி என்னெல்லாம் இருக்குன்னு எழுதிடலாமா? 3 √2 டிவைடட் பை 4. ஓகே, இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னென்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த √2க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். √2ஓட வேல்யூ என்ன? 1.414. பண்ணிடலாமா? 3 டிவைடட் பை 4 இன்டூ 1.414. ஓகே, 2 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா 2 0.707. மறுபடியும் 2 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா 0.3 2s 6, 5 2s 10, 3 2s 6 5.
ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதை 3 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 பேலன்ஸ் 1, 10 பேலன்ஸ் 1, 15 பேலன்ஸ் 1, 10 பேலன்ஸ் 1, 0 0. அப்புறம் இங்கே பேலன்ஸ் 1 இருக்குல்ல, அப்போ இது 1 வந்துடும். அப்போது நம்மளோட ஆன்சர் என்னென்னா 1.0505. 5 3s are 15 balance 1, 3 3s are 9, 10 balance 1, 5 3s are 15, 16 balance 1. ஓகே, நம்மளோட ஆன்சர் என்ன 1.0605. ஓகேவா? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இதில் இருந்து எப்படி ரூட்டுக்கு வெளியே எடுக்கலாம், எதெல்லாம் ரூட்டுக்கு வெளியே எடுத்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு தான் பார்த்துருக்கோம். இங்கே இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வேறு கூட பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.